கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க அந்த பிரச்சனைங்க அப்படின்லாம் இப்படி சொன்னார் என்பதெல்லாம் இதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல. கற்பனை வளத்துல அவர் ஏதாவது தேவையாது, தேவையில்லாமல் அதுவும் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு இப்படி ஒரு பேசி நாங்களெல்லாம் இந்த கூட்டணியில் கட்டுக்கோப்பாக வேலை செய்து இதுவரை எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று வாகை சூடிய ஒரு கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது போல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். திருச்சி சிவா தெளிவா சொல்றாரு, நான் எந்த ஒரு தலைவர் எதிர் அணியில எதிர் தரப்புல இருக்கக்கூடிய தலைவர்களை குறித்து பேசும்போது கூட ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க என்னை பின்பற்றுவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இதுல எந்த இடத்துலயும் அவரை நான் சிறுமைப்படுத்தல. யார் கேட்டா சார் அவர் ஏசியோட தூங்கினாரா? ஏசி இல்லாம ஒரு முதலமைச்சரா இருந்தவர் 9 ஆண்டு காலம், தமிழர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தவர். தகவலே தவறு, அது தேவையில்லைங்கிற தேவையா இல்ல சார். அப்படியே ஒரு தகவல் தவறு அப்படியே இருந்திருந்தால் கூட அது சரியா தப்பான்னு கூட இருக்கட்டுங்க. ஒரு முதலமைச்சரா இருந்தவர் ஒரு ஊருக்கு போறார், ஒரு சுற்றுப்பயணம் போறார். இன்றைக்கு முதலமைச்சரா இருந்தது கலைஞர்னு வச்சுங்க. அவர் போறாருன்னா அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல எப்பா தலைவர் வர்றாருப்பா, காமராஜர் வர்றாருப்பா, முன்னாள் முதலமைச்சருப்பா, அவருக்கு நல்ல ரூமா பார்த்து கொடுப்பான்னு சொல்றாருன்னு வச்சுக்கோமே. அது பொய்யா உண்மையா நமக்கு தெரியாது, நிரூபிக்கப்படாத ஒன்று. ஆனாலும் அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்ன?